ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் தினப்பலன்களை நம்ம பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 27/4/2024 சித்திரை மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்துக்கும் பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா அன்பு நண்பர்களே, இந்த நாள் முழுக்கவும் கேட்ட நட்சத்திரம் நிறைந்த நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம், மேச ராசியை சார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது. ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியமுங்க. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. எதிலும் ஏற்றம்தான். கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த நண்பர்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாக அமைகின்றது. ஆக பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக மிக மேன்மை மிகுந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். மேசத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி, இந்த 2 நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு யோக நாளாக அமைகின்றது. விரயங்கள் ஆனாலும் அது சுப விரயங்கள், அலைச்சல்கள் ஆனாலும் அது நல்ல விஷயங்களை வெற்றியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அலைச்சல்கள்னு எதிர்மறையான விஷயத்திலும் இன்றைய தினம் ஒரு நேர்மறையான விஷயங்கள் கிடைக்கும். என்னடா இன்னைக்கு நாள் இவ்வளோ அலைச்சலாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அலைச்சல் இருக்கும் பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள். இன்றைக்கி பேங்க் லோன்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புடைய நாளாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக செலவுகளை கொடுத்தாலும் அவற்றை சுப செலவுகளாக ஏற்படுத்தக்கூடிய நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. போட்டிகளில் வெல்லுவதற்கு இந்த நாள் மிக மேன்மையான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும், தொழில் பொருளாதார ரீதியாக என்ன வரவுகள் கிடைத்தாலும் அந்த வரவுகள் எந்த ஒரு நிலையிலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்காமல் ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக சற்றே நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நல்ல வெற்றிகளை பெற்று பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். என்ன நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வென்று அதில் வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம். கடன் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் குறையக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் டல்லடிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் நண்பர்களே. எதை ஒன்று செஞ்சாலும் அதில் அப்படியே ஒரு அழுத்தம், வேலையில் ஒரு பெருசாக க்ரோத் இல்லாத, வளர்ச்சி இல்லாதது மாதிரியான ஒரு அமைப்புன்னு எந்த விதத்திலும் ஒரு தொந்தரவுகளையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் மறுபக்கம் ப்ரெஷரை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆக கூடுமான வரையிலும் எதை செய்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான நாள். தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் ஒன்று. கல்வியிலும் குழந்தைகளுக்கு நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் அலைச்சல்கள் நண்பர்களே, எதை தொட்டாலும் அலைச்சல். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு விரயம், அதில் ஒரு மன அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கிறது, பொருளாதார ரீதியாக பெரிதாக முதலீடு போடுறது மாதிரியான தொழில்கள் எதையும் செய்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. உயர்கல்வியில் நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதாரம் என
அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். உயர்கல்வியில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க விரும்புகின்ற கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிறது மிக மிக மேன்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே, நிறைய விரய செலவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நட்டங்கள், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் எதிர்மறையான சில விஷயங்கள், எதையாச்சும் ஒரு செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளில் ஈடுபடுறது மேன்மை. சிம்மராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான நாள், ஆகச்சிறந்த நாள். பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைந்து வருமானத்தின் அளவு அப்படியே இன்க்ரீஸ்ட் ஆகும். கடுமையான உழைப்பு, அபார வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான நாள். பெரும்பான்மையான விதத்தில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே ஏற்றதாங்க. என்ன, புதன் வந்து 8ஆம் இடத்தோடு தொடர்புன்றதுனால எளிமையாக அந்த வருமானம் கிடைக்காது. கொஞ்சம் ஆப்பாடா எல்லாம் இந்த காசுக்கு இப்படி உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டு உழைச்சி அதன் பிறகு கையில் கிடைக்கும் அந்த காசு. அந்த மாதிரியான ஒரு நாள். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள், கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய நாள், சகலத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தை மட்டுமே பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் வந்து திருமணம் சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும். குறிப்பாக மன வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புக்களை ஏற்படுத்துறது, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு 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 பிரச்சனையை ஏற்படுத்தி அதோட ரிஃப்ளெக்ட் குடும்பத்தில் நடக்கிறது. கணவன் மனைவி கிடையில் கொஞ்சம் ஆரோக்கியமற்ற சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு அனைத்து அமைப்புகளிலும் ஏதாவது ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் தொழில் குடும்பம் இரண்டிலும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போக வேண்டியது சிம்மராசியை சார்ந்த உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? சிம்மம் மற்றும் கன்னி 2 ராசியை சார்ந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும். சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவி கடையில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கை துணை உங்களை விட கொஞ்சம் அழகாக பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் கலகலப்பாக வைத்து கொண்டிருப்பீர்கள். சரிங்களா? சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் மேலோங்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் சற்றேறக்குறைய வெற்றிகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடன் தொந்தரவு அதிகரிச்சிடும். இது எல்லாமே நல்லது தான். ஆனால் கடன் தொந்தரவு அதிகரித்து அப்படி தூக்கி நிறுத்திடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு வீண் விரயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரி அன்பு நண்பர்களே, சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி கடன் அமைப்புகளில் இருந்து கொஞ்சம் படிப்படியாக வெளியில் வர்றதுக்கான சில வழி வகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக அமைகின்றது. இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் சற்றேறக்குறைய அதிகரித்த வண்ணம் காணப்படும். மருத்துவத்தை கொஞ்சம் கூடுதல் படுத்தி அதன் பிறகு தான் நீங்கள் உடல்நிலையை கண்ட்ரோலில் கொண்டு வர்றது மாதிரியான ஒரு அமைப்புடையதாக இன்றைய தினம் அமையும். ஆனால் வெளியூர் வேலைவாய்ப்பு, பொருளாதார ரீதியாக ஒரு அளவுக்கு நகர்வு, கேட்கின்ற இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அதை தாண்டி தான் ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறையக்கூடிய நாள். தொழிலில் இருந்து வந்த வேலையாட்களோடு இருந்து வந்த கசப்புகளும் முதலாளிகளுக்கு குறையக்கூடியது மாதிரியான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம்ங்க. விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து சொல்கிற அளவுக்கு பெரிதாக ஏற்றம்னு கிடையாது. உடல்நிலை, பொருளாதாரம், உத்தியோகம் 3லும் கவனமாக இருக்கணும். வேலையில் எப்போ பாரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் தொந்தரவு அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. பொருளாதார ரீதியாக அதிக விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் குடும்பம் வரையிலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறதும் வீண் செலவுகளை தவிர்த்து இருக்க வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா?
அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் வந்து மிகச்சிறப்பான நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். உங்களுடைய பெயரும் புகழும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. உங்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து சில லாபங்கள் உண்டு. கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, காதல் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது ஒரு வகையில். ஆனால் அதே நேரத்தில் எதையாச்சும் ஒரு வகையில் மனக்குழப்பமும் தேவையில்லாத மனப்பதட்டமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மனப்பதட்டத்தால் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து ஒருமுகப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியம். தெரியாத விஷயங்களை இன்றைக்கி அகலக்கால் வைக்காதீங்க, குறிப்பாக பொருளாதாரத்தில். சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள். கல்வியில் நல்ல சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பெண்களுக்கு குறிப்பாக ஆடைகள் வாங்குவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் இந்த காலி மனைகள் வாங்குறது விஷயமா பேசுகிறது, பத்திரப்பதிவுகள் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, இதுக்கெல்லாம் சிறப்பான நாள். சொத்து சேர்க்கைக்கான அமைப்பும் அதற்கான முயற்சி வெற்றியடைவதற்கான அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இடமாற்றங்கள் பயணங்கள் எதையாச்சும் ஒன்று வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான நாள். இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் விரய செலவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும், அலைச்சல்கள் அதிகரித்த வண்ணம் காணப்படும். ஆக உங்களுக்கு என்ன இலக்கு, அதை நீங்கள் எப்படி அடைய போகிறீங்க, அதை பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக இன்றைக்கி நகர்றது நல்லது. சகோதரிகள் வழியிலிருந்து இன்றைய தினம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல பெயர் பெறக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சகோதர வழியிலிருந்து சில சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் என்பதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த செயலில் ஈடுபட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைய நாள் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் பொருளாதாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் மடமடவென குறைகின்ற நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர்னு சில நன்மைகள் திடீர்னு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த சில நெருக்கடிகள் கூட உங்களுக்கு குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வீண் வாக்குறுதிகளை கொடுத்து சில இடங்களில் சிக்கிக்குவீங்க. தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கறத இன்றைக்கி தவிர்த்துக்கிடணும். அதுவும் இல்லாமல் நாசுக்காக பேசுகிற விளையாட்டுத்தனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிறரின் மனம் புண்படும்படி பேசிடுவீங்க. அதனால் உடன் இருக்கின்ற உறவுகளிடம் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை தேவையில்லாத ஏதாவது பேசி கருத்து வேறுபாடாயிரும், பார்த்துருந்துக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடிய நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் 2 விஷயம். உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் உங்கள் மீது மரியாதை குறைந்து அதிருப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பதிகம். என்னதான் நீங்கள் வெளியில் சுற்றினாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்பதில் இன்றைய தினம் கவனம் செலுத்தினால் போதுமானது. பெயர்கெடாமல் பார்த்து கொள்ளலாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.